ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஷ் குட் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு vlog தாங்க. நான் என்னென்ன ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி இன்னும் நான் அப்லோட் பண்ணலை, ஸோ ஆல்ரெடி ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி இது வந்து ஜஸ்ட் vlogல ஆட் பண்ணியிருக்க ஒரு ஷூட் தான். ஆல்ரெடி நான் சத்துமாவு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் கேக் இன்னும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்டுடைய பர்த்டே டைமில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நான் இது பண்ணேன். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ண ரெடி. இது நான் வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம். ஓகேங்களா? ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் அவங்களுக்கு நான் செஞ்ச எல்லா டிஷ்ஷஸ்க்கு உண்டான இதுவுமே வீட்டிலேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறமே இது குல்ஃபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது நான் அப்லோட் பண்ண வீடியோ தான். ஸோ நான் எடுத்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒரு குட்டி குட்டி கிளிப் இன்றைக்கி ஆட் பண்ணி உங்களோட ஒரு சின்ன vlog மாதிரி ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட செஞ்சு மீதி ஆகலைங்க. அந்த அளவுக்கு செஞ்ச அன்னைக்கு காலியாயிடுச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்தது குல்ஃபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது அப்லோட் பண்ண டிஷ்ஷஸ். சில டிஷ்ஷஸ்லாம் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதையும் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய டிஷ்ஷஸ் எல்லாமே அப்லோட் பண்ணாதது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் பண்ண போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். ஓகே, நம்ம பண்ண நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோடைய பர்த்டேக்கு எல்லாமே நான் ஹோம்மேடாக பண்ணல. ஸோ அதில் இது ஒன்று பட்டர் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதான். இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பட்டர் ரெடி பண்ணுறது அப்படின்னு. ஸோ பாருங்கள், இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண வெண்ணெய். எனக்கு ஒவ்வொரு டைமும் பட்டர் எடுக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா நான் எடுக்கிற வெண்ணெய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்றனால. ஸோ சான்ஸே இல்லை, என்னால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த வெண்ணெய் எடுக்கிற விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா சான்ஸில் விட்டே கொடுக்க மாட்டேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆசைப்பட்டு ரொம்பவே ஆர்வமாக எடுப்பேன். அவ்வளோ அழகாக வரும். நான் எனக்கு மட்டும் தான் எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ரொம்ப ஆசையாக எடுப்பேன். ஸோ ஒவ்வொரு டைமும் எடுக்கிறப்ப விளாண்டுட்டே இருப்பேன். பால் மாதிரி உருட்டிட்டு இது பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துருக்கல, நல்லா செஞ்சுருக்கோம்ல அப்படின்ற மாதிரி. மற்ற டிஷ்ஷஸ்லாம் எப்படியோ ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யும் அதே மாதிரி தான். நான் அல்வா செஞ்சேன் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி அல்வா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நான் வீட்டில் பண்ணினேன் ஹோம்மேட் திங்ஸஸ்லாம். பார்த்திங்கன்னா அதுக்கு நான் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண வெண்ணெய் எடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே நெய்யும் ப்ரிப்பேர் பண்ணி உடனே அல்வாவும் செஞ்சிச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது தான். ஸோ இதில் vlogல அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக அது மட்டும் அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். அல்வானா அல்வா, அப்புறம் குல்ஃபினா குல்ஃபி, அந்த மாதிரி. இது vlog-ஆ நான் போடலை. ஸோ இந்த vlog எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலே தெரியல. நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் இதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக போடலாம். பாருங்கள், நெய் ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. ஆனால் நெய் இன்றைக்கி தாங்க இப்படி இருக்கும். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறிட்டு எல்லோ கலர்லாம் ஆகிடும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நெய் எப்படி இருக்கணும், வெண்ணெய் எப்படி எடுக்கணும் அதெல்லாம். நான் இன்னும் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான் போடல. சரி, அதுவும் வேணும் யாரும் கேட்டிங்க அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் வேணும் விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டீ போட்டு இடையில குடித்தேன். ரொம்ப என்ன சொல்கிறதுனா பயங்கர பிஸியில் இருந்தனால சரி ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இடையில குடிச்சிட்டு அப்புறம் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே அல்வா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பேப்பரை மாற்றணும் கூடிய சீக்கிரம். என்னென்னா பார்த்திங்கன்னா அது இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நான் தேய்ச்சி விட்டு கழுவி விடுவேங்க. அப்போ அதில் அதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 7-10 மணி அந்த டைமில் நான் அல்வாலாம் செஞ்சுட்டு இடையில டைமெல்லாம் காட்டிகிட்டு இருந்திருப்பேன். அந்த காமெடிலாம் உங்களுக்கு நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி அல்வா செய்யும்போதுலாம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு. வாட்ச் எடுத்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஷிவானி கூட இருந்துக்கிட்டு
கிண்டல் பண்ணிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே வீடியோ எடுத்தோம். ஸோ அது எல்லாமே பேக்ரவுண்ட் வாய்ஸில் அப்படியே மறைஞ்சிருச்சு. ஓகே, அப்புறமே வந்து அல்வா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஷிவானி பர்த்டேக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் பங்கில் உள்ள ஸ்டாஃப்காகலாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் இதை நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுவும் செஞ்சேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹஸ்பண்ட் பர்த்டே டைமிங்கில் செஞ்சது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒன்று அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச டேவாக பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ வந்து இது இந்த கேக் வந்து நான் ஆக்சுவலி அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இடையில வந்து வேகாமல் இருந்தப்போ எடுத்து பார்த்துட்டு ஐயையோ அப்படின்னு மூடி வச்சிட்டேன். அப்புறமே இந்த மாதிரி சில காமெடிஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு பக்கம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமே வந்து இந்த கேக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படின்னு பாருங்கள். அப்புறம் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் லாஸ்ட்டாக செஞ்ச பிஸ்கெட்டு. ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய vlog எடுக்கும்போது அப்படியே சைடில் குட்டி குட்டி கிளிப்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அப்புறமே நம்மளுடைய பிஸ்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட் எடுக்கிற டைமில் மட்டும் என்னாச்சுன்னா அந்த உடச்சி காட்டும்போது கொஞ்சம் கிளிப் மிஸ் ஆச்சு. அது வந்து என்னால் திரும்ப வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண முடியல. அப்புறம் அவ்வளோதான். எல்லாம் வந்து வச்சு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று சூப்பரான ஐட்டம் பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யம்மியான ஒரு டிஷ்ஷுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்மளுடைய வீடியோஸில் வர வேண்டியது பேபி பொட்டேட்டோஸ் அண்ட் கேக்கு. அப்புறம் அவ்வளோதான், மற்றதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட அப்படி vlogல அப்லோட் பண்ணி காட்டலாம். சரி, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்துடும். வீடியோவில் ஒவ்வொன்றா நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் தேவை கிடையாது. வெங்காயம் விற்கிற விலைக்கு எவ்வளோ விலை விற்கிது. ஸோ வெங்காயமே இல்லாமல் ஒரு டிஷ்ஷுனா, சூப்பரான ஒரு டிஷ்னால் என்ன அப்படிங்கிறது தான் கூடிய சீக்கிரம் இதுவும் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்புறமே வந்து இது வந்து ஸ்க்ரப்பு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் செஞ்சேன். ஜஸ்ட் அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணேன். தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மாவுக்கு வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். வீட்டில் குழந்தைங்களுக்கு, அதாவது ஷிவானிக்கும் விக்னேஷ்க்கும் பாலில் கலந்து கொடுக்கறதுக்காக மிக்ஸ் பண்ணது. ஷிவானி வந்து ஆனால் மேக்ஸிமம் குடிக்க மாட்டேன். அவளுக்கு வந்து இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கனால பால் சேர்க்க மாட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா சும்மா சக்கரை போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி அப்படி வேணால் சாப்பிடுவான். பட் வந்து பால் மட்டும் அவளுக்கு ஆட் பண்ணக்கூடாதுன்றனால கொடுக்கறதில்ல. விக்னேஷ் அவங்க டேடியெல்லாம் ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு சத்து மாவு ட்ரிங்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை வந்து நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள் என்னென்ன நான் வாங்கி அரைச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கூடவே சுக்கும் கூட இந்த தடவை கூட போட்டு அரைச்சிருந்தேன். முன்னாடி போட்டப்போ வந்து சுக்கு சேர்க்கல, இந்த வாட்டி சுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஓகே, இதோட நான் என்னுடைய விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ so much for watching this video. Bye.